friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல சூப்பரான சால்னா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பரோட்டா அப்புறமா பிரியாணி எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமான சைடு டிஷ்ஷா இருக்கும். இதுல நம்ம காய்கறி எதுவும் தேவையில்ல. வெறும் வெங்காயம் தக்காளி அப்புறமா கொஞ்சம் மசாலா சேர்த்து எப்படி ரொம்ப சூப்பரா நல்ல கமகமன் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு panல 3 டேபிள்ஸ்பூன் போல எண்ணெய் சூடு பண்ணிடலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்போ அந்த சால்னாக்கு மேலே எண்ணெய் மிதந்து இருக்கும்ல, அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கூடவே அரை டீஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு கொத்து கருவேப்பிலையில எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு வாட்டி நம்ம கலந்து வச்சிடலாம். அடுத்தது இதில் நம்ம வெங்காயம் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி 2 வெங்காயத்தை ரொம்ப மெல்லிசாக வெட்டி வச்சுருக்கேன். நல்லா மெல்லிசாக வெட்டிக்கோங்க, வெங்காயம் சேர்த்த தடமே தெரியக்கூடாது. அப்போ தான் அந்த கிரேவிக்கு நல்லாயிருக்கும். 2 வெங்காயம் நல்லா மெல்லிசாக வெட்டினது. இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும் வெங்காயம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அடுத்தது மிளகாய் தூள் சேர்க்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். உங்களுக்கு காரம் கம்மியாக போதும்னா கம்மி பண்ணிக்கலாம், காரம் குறைவாக போதும்னா கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம தக்காளி சேர்க்கலாம். நான் இன்றைக்கி 2 தக்காளியை அதே மாதிரி ரொம்ப மெல்லிசாக ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு உப்பு, அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம நல்லா வேக வைக்கணும். மூடி வச்சுட்டு நம்ம வேக வச்சிடலாம். வெங்காயம் தக்காளி நல்ல பேஸ்ட் மாதிரி ரெடி ஆகணும். அப்போ தான் சால்னாக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் துருவின தேங்காய், கூடவே ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அரை டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, கூடவே 5லேருந்து 6 போல் முந்திரி பருப்பு, கடைசியாக 1 டீஸ்பூன் கசகசா. கசகசா சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். சில ஊரில் கசகசா கிடைக்காது. அப்போ நம்ம கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். ஒருவேளை கசகசா நல்லா அரையாது அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஊற வச்சு கூட நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா வரும். நல்லா அரைப்பட்டு ரெடியாக இருக்குது. இது நல்ல வாசனையாக இருக்கும். ஏன்னா நம்ம பட்டை கிராம்பு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறோம்ல, நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கூடவே தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா உப்பையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மறுபடியும் மூடி வச்சுட்டு இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் நம்ம வேக வச்சிடலாம். இருக்கட்டும். இப்போது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே மிதந்துட்டுருக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. கடைசியாக இதில் கொஞ்சம் நறுக்குன மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான். டடா, நம்மளோட பரோட்டாவும் சால்னாவும் ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. பரோட்டா சூரிக்கே டஃப் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.